இந்த உலகத்தில் ஒரு உபதேசம் கலங்கடித்து கொண்டிருக்கிறது. அது என்ன? செழிப்பு உபதேசம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருகச் செய்வார், கோடா கோடியாய் பெருகுவீர்கள், வீட்டில் பணம் குறையில்லாமல் இருக்கும், உங்கள் பர்ஸில் எப்போவுமே பணம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். இப்படியெல்லாம் போதனைகளை கேட்டிருக்கிறீங்களா? இந்த போதனைகளை கேட்டு அவைகளை நம்பி போய் உங்களுடைய காசு பணத்தை இழந்து நிற்கிறீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை அப்படிப்பட்ட போதனைகள் தான் சரி என்று நினைத்து கொண்டிருந்தாலும் சரி, பரிசுத்த வேத வசனங்கள் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று பார்த்து அதன்படி நிற்க வேண்டியது அவசியம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம பார்க்க முடியும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பது தான் எந்த ஒரு காரியத்துக்கும் நல்லதொரு தீர்வாக இருக்கும். அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்படுகிற ஒவ்வொரு வேத வசனங்களையும் கவனம் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். செழிப்பு, வளர்ச்சி, விருத்தி, ஆசீர்வாதம், பெருக்கம், கோடிகள், பணம், பேங்க் அக்கவுண்ட், இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிற உபதேசங்களின் நடுவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போலவே வேத வாக்கியங்களை இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்கும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படாமல் இல்லை. எது? செழிப்பு, வளர்ச்சி, விருத்தி, ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படாமல் இல்லை, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கே, எதற்கு, எப்படி? ஆனால் இன்றைய காலத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய உபதேசம் என்ன? கர்த்தர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார்? இதையெல்லாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். ஒருவேளை உபதேசங்களின் மூலமாக வெகு குழப்பம் அடைத்திருந்தால் பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு நாம் தெளிவடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்காக தான் இந்த பதிவு. ஆதியாகமம் 1:1 நமக்கு தெரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த தேவன் என்ன செய்தார்? சிருஷ்டித்த அத்தனையும் கர்த்தர் பெருகச் செய்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிருஷ்டிப்பின் காலம் ஒன்று இருக்கிறது, நோவாவின் காலம் ஒன்று இருக்கிறது, ஆபிரகாமின் காலம் ஒன்று இருக்கிறது, மோசையின் மூலமாக, யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ளே நுழைந்த காலம் ஒன்று இருக்கிறது. இந்த காலகட்டங்கள் எல்லாமே தேவனால் இந்த மனுக்குலமும் சரி, படைக்கப்பட்ட பூமியின் காரியங்களும் சரி, அழகாக விரிவாக பெருகியதை பார்க்க முடியும். தேவனே அவைகளை செய்திருக்கிறார். ஆதியாகமம் 1:22 சொல்லுகிறது, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். ஆதியாகமம் 6:1 பாருங்கள். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி என்று பார்க்கிறோம், மனிதர்கள் பெருகினார்கள். அந்த பெருக்கமும் ஆசீர்வாதமும் நோவாவின் காலத்தில் தொடர்ந்தது. ஆதியாகமம் 8:17 சொல்லுகிறது, உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு, அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவுது என்றார். இது நோவாவின் காலத்தில் தொடர்ந்தது. 9:7 சொல்லுகிறது, நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். நோவாவின் குடும்பத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம், இந்த பெருக்கம் ஆபிரகாமின் காலத்திலும் தொடர்ந்தது. ஆதியாகமம் 13:16 என்ன சொல்லுகிறது? உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். இது மோசையின் காலத்திலும் தொடர்ந்தது. யாத்திராகமம் 1:7 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. இப்படி இஸ்ரவேல் புத்திரரும் சரி, அவர்களுடைய கைகளின் கிரியைகளும் சரி, ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டு ஏராளமாய் பெருகியது. கானானிலே சென்ற பொழுது அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது? லேவியராகமம் 19:25 சொல்லுகிறது, 5ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம், இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். தேவனால் விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருந்தது? உபாகமம் 7:13 சொல்லுகிறது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு அழகான வார்த்தை. ஏசாயா 54:3 தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவார்கள். அப்போ பழைய ஏற்பாடு முழுக்க பார்த்தா மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், கடல்வாழ் உயிரினங்கள், மரங்கள், கனிகள், விவசாயத்தின் பலன்கள்,
மனிதர்கள் எல்லாமே பெருகின. ஆபிரகாம் பெரியவனாக இருந்தார், ஈசாக்கு யாக்கோபு பெரியவர்களாக இருந்தார்கள், யோபு பெரியவராக இருந்தார். இப்படி தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த பூமியிலே உயர்ந்த மனிதர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாக, பணமும் பொருளும் பெற்று பொன்னும் வெள்ளியும் கொண்டு பெருகி இருந்த மனிதர்கள் ஏராளம் ஏராளம். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. பழைய ஏற்பாடு முழுக்க நம்ம இப்படி தான் பார்க்க முடியும். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பழைய உடன்படிக்கை முடிந்து நிறைவு பெற்று புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். அப்போ பழைய உடன்படிக்கை என்கிற பழைய ஏற்பாடு முடிவு பெற்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு புதிய ஏற்பாடு, ஒரு புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ளே நம்ம நுழைகிறோம். இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை என்பது பழைய உடன்படிக்கையினுடைய மகிமைக்கும் பழைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்கும் எவ்வளவேனும் ஒப்பிடத்தக்கதல்ல. இதை காட்டிலும் இது ஆசீர்வாதமானது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டு மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நிழலாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. நிழலே அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நிஜம் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோன்னா இந்த பெருக்கம், ஆசீர்வாதம், விஸ்தாரம், விஸ்தரிப்பு இவைகள் எல்லாம் அப்படியே மாற்றப்பட்டிருக்கும். ஏன்னு கேட்டால் பழைய ஏற்பாடு முழுக்க சடங்காச்சாரம், சம்பிரதாயம், சரீரத்துக்குரியதாக இருக்கும். புதிய ஏற்பாடு முழுக்க இருதயத்திற்குரியதாக, உள்ளான மனுஷனுக்குரியதாக, ஆவிக்குரியதாக அப்படியே உருமாறி இருக்கும். அப்போது மாம்சம் ஆசீர்வாதமானது தான், ஆனால் ஆவி அதை காட்டிலும் ஆசீர்வாதமானது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த பழைய ஏற்பாடு பொன்னாலும் பொருளாலும் பணத்தாலும் அளவீடு செய்யப்பட்டிருக்கிறது போல இந்த புதிய ஏற்பாடு பரிசுத்தத்தாலும் அன்பாலும் நீதியாலும் அளவீடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? நம்முடைய இந்த புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்ட மக்களாகிய நம்முடைய ஆசீர்வாதத்தை பரிசுத்தத்தாலும் நீதியாலும் தம்முடைய கிருபையினாலும் அளவீடு செய்கிறார். அப்போ பரிசுத்தத்தினால் அளவீடு செய்யப்பட வேண்டிய நம்முடைய வாழ்க்கையானது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை பணத்தினாலே அளவீடு செய்ய முடியாது. ஆனால் இன்றைய உபதேசிகள், செழிப்பு உபதேசிகள் என்ன செய்கிறாங்க? நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரா இல்லையா என்பதை பணத்தினாலே அளவீடு செய்ய சொல்லுகிறார்கள். அது தவறு. தேவனுடைய பார்வையின்படி பரிசுத்தத்தினாலே நம்ம அளவீடு செய்ய வேண்டும். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோன்னா அங்கே என்ன நடக்குது? இந்த புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகனுடைய காலம் இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் இருக்கிறது, அப்போஸ்தலருடைய காலம் இருக்கிறது. இந்த 3 காலத்தில் என்ன நடந்தது? யோவான் ஸ்நானகனுடைய காலத்தில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைகிற ஒரு காலமாக இருக்குது. இந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லியிருக்கிறார்? யோவான் 3:30 அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இப்போ முதல் அடியை எப்படி உழுகுது பாருங்கள். இங்கே யார் பெருக வேண்டும்? புதிய உடன்படிக்கையில் தேவன் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இதுதான் யோவான் ஸ்நானகனுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. இப்போ நற்செய்தி நூல்களுக்குள்ளே வந்துட்டோன்னா லூக்கா 2:52 என்ன சொல்கிறது பாருங்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவகிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இங்கே காசு பணத்தை பற்றி ஒன்றும் சொல்லப்பட்டிருக்காது. ஞானம், வளர்த்தி, தேவகிருபை, மனித தயவு இவைகளில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 17:5 என்ன சொல்கிறது பாருங்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, சீஷர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். இந்த இன்க்ரீஸ் என்கிற வார்த்தை அங்கே தான் வருகிறது. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அப்போ எதில் பெருக்கம், எதில் அந்த வர்த்திப்பு, எதில் அந்த விஸ்தாரம், எதில் அந்த ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் உண்டாகிறது என்று கருத்தாக இந்த வசனங்களை கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தை தாண்டி அப்போஸ்தலருடைய காலத்துக்கு வரும்போது அப்படியே இந்த வித்தியாசம் நமக்கு புரியும். பழைய ஏற்பாடு எப்படி இருந்தது, புதிய ஏற்பாட்டு திருச்சபை எப்படி உருமாறியது அப்படிங்கிறதன் மூலமாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 6:7 சொல்கிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் விருத்தி அடைந்தது? மனுக்குளம் விருத்தி அடைந்தது, பூமிக்குரிய காரியங்கள் விருத்தி அடைந்தது, ஆடு மாடுகள் விருத்தி அடைந்தது, கைகளின் செல்வம் விருத்தி அடைந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையின் திருச்சபைக்கு வரும்போது தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போஸ்தலர் 12:24 சொல்கிறது, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. வசனம் தான் பெருகிற்று. அப்போஸ்தலர் 6:1 சொல்கிறது, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்கள், மனிதர்கள் பெருகினார்கள். அடுத்தது சபைகள் பெருகின. அப்போஸ்தலர் 9:31 சொல்கிறது, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இப்போ இங்கே புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருடைய நாட்களில் எதெல்லாம் பெருகிற்று அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
அதற்கப்புறம் கிருபை பெருகியது. எபேசியர் 1:8 சொல்லுகிறது, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அப்போஸ்தலருடைய நாட்களில் பணமோ பொருளோ வேறு எதுவுமே பெருகலை. வசனம் பெருகிற்று, சபைகள் பெருகின, சீஷர்கள் பெருகினார்கள், தேவனுடைய கிருபை பெருகிற்று. எவ்வளோ அழகு பாருங்கள். இன்னொன்று, ரோமர் 15:13 வாசித்தோன்னா பெருகும்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். எதில் அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படித்தான் ஆசீர்வதித்தார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற சந்தோஷம் உங்களுக்குள்ளே பெருகட்டும், நம்பிக்கை உங்களுக்குள்ளே பெருகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணின போது, கோடாகோடியாய் நீங்கள் பெருகுங்க, கோடிகளை பெற்று வாழுங்க, உங்களுடைய வருமானம் பெருகட்டும், உங்களுடைய பணம் பெருகட்டும், நீங்கள் விரும்புகிற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு கண்ணா பின்னான்னு எந்த விதத்தில் ஆசீர்வதிக்கலை. தேவன் ஒரு மனிதனுக்கு எதை கொடுக்க விரும்புகிறார் அப்படிங்கிற சித்தத்தை அவர்கள் அறிந்து ஆசீர்வதித்தார்கள். 1 கொரிந்தியர் 15:58 சொல்லுகிறது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அப்போ பழைய ஏற்பாட்டு பெருக்கத்துக்கும் புதிய ஏற்பாட்டு பெருக்கத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கொலோசையர் 2:7 சொல்லுகிறது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக, அதிலே பெருகுவீர்களாக. அப்போ இந்த ஆசீர்வாதம், செழிப்பு, பெருக்கம், இந்த காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்படியே உருமாறி போயிடுச்சுங்க. அதற்காக காசு பணத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க மாட்டாரா அப்படின்னா, அது பழைய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கான வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு என்னது தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ இந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். என்ன கொடுக்கலையோ அதையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதை விட்டுட்டு உலக மனிதர்கள் போல எனக்கு கோடி கோடியாய் பணம் வேணும், நான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மேலே உயர்ந்திருக்கணும், என்னுடைய வருமானங்கள் எல்லாம் பெருகி நிற்கணும், மற்றவர்களைப் போல நான் ஐஸ்வர்யத்தில் பெருகி இருக்கணும் அப்படிங்கிற சிந்தையோடு கூட ஓடுவது மகா பெரிய பாவம். தேவனுடைய ஜனங்களை பணத்தை நோக்கியும் பொருளை நோக்கியும் திருப்புவது பாவம். அது சாபத்தை தான் கொண்டு வரும். ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம், ஐஸ்வர்யத்தை குறித்த ஆசை என்ன செய்யும் என்று பரிசுத்த வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பணத்தினாலே அல்ல, பரிசுத்தத்தினாலே அளவீடு செய்ய வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஐஸ்வர்யத்தினாலே அல்ல, அன்பினாலே நாம் அளவீடு செய்ய வேண்டும். நம்முடைய தேவைகளை சந்திக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். இதுதான் தெளிவான சத்தியம், இதுதான் சரியான சத்தியம். இதை தாண்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது கோடாகோடியாய் நமக்கு உண்டாகும், ஐஸ்வர்யங்கள் பெருகும், ஆசீர்வாதங்கள் பெருகும். இந்த உலகத்தில் ஆபிரகாம் போல, ஈசாக்கு போல, யோபுவை போல நம்ம உயர்ந்திருப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டார், ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டார், தாவீது தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டார். அவர்களுடைய விசுவாசத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை அல்ல. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதம் இதுதான். நம்ம அன்பிலே பெருக வேண்டும், விசுவாசத்தில் பெருக வேண்டும், தாழ்மையிலே பெருக வேண்டும், பரிசுத்தத்தில் பெருக வேண்டும், நீதியிலே பெருக வேண்டும். இதுதான். இவைகளிலே நம்ம கவனமாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம். அதை மாற்றி காசு, பணம், பொருள் இவைகளை முன்வைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பணத்தினாலையும் காசுனாலையும் அளவீடு செய்ய உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா நரகத்துக்கு தள்ளி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மறந்துவிட வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதமும் தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு உண்டாகிற நன்மையான ஆசீர்வாதங்கள். காட் பிளஸ் யூ. மீண்டும் நல்ல ஒரு செய்தியோடு கூட சந்திப்போம். ஆமென்.